இந்த மாசம் எப்படியோ இருக்கும் நினைக்காதீங்க. மகிழ்ந்து கலிகூர். இன்விடேஷனே அதுதான். ஆனந்த பெருவிழாவுக்கு அப்பா உங்களை அழைக்கிறார். மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Come on, let's celebrate. Amen. Hallelujah. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாசம் எப்படியோ இருக்கும் நினைக்காதீங்க. மகிழ்ந்து கலிகூர். இன்விடேஷனே அதுதான். ஆனந்த பெருவிழாவுக்கு அப்பா உங்களை அழைக்கிறார். மகிழ்ச்சி பெருவிழாவுக்கு. ஆமென். அவர் மகனாய் இருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அங்கே அவர்களை ஜெபிப்ப வைப்பேன் தானே சொல்லியிருக்கணும். அங்கே அவர்களை மகிழ செய்வேன் அப்படின்றார். என் ஜெப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து ஜெபிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லணும். நல்லது தான், ஜெபம் பண்றது நல்லது. ஆனா என் ஜெப வீட்டுக்கு நான் வீடு வந்து ஜெப வீடு, ஆனா உள்ள ஒரே சந்தோஷம், உள்ள வந்து ஒரே மகிழ்ச்சி. ஆமென். உள்ள வந்து இனம் புரியாத ஆனந்த பேரலையினால நிரம்புவது. ஆமென். நான் சொல்ல, நீங்க என்னைக்கு காட்ஸ் ரெல்மோட நீங்க கனெக்ட் ஆகிருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே சிரிச்சுட்டே இருப்பீங்க. ஆனந்தம். ஆமென். புன்னகை. புன்னகை இருக்காட்டாலும் பரவாயில்ல, முதல்ல என்ன இருக்கட்டும்? புன்னகை இருக்கட்டும். புன்னகை இருந்தா பொன்னகை வந்துடும். ஹல்லேலூயா. ரிவைவல் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ரிவைவல் பத்தி, எழுப்புதல் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவ உலகத்துல எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா தாவீது சொல்றான், அவனுக்கு தெரிஞ்ச ஒரு எழுப்புதல் சொல்றான். என்ன எழுப்புதல் தெரியுமா? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்குள் சந்தோஷப்பட துவங்குவதுதான் எழுப்புதலா இருக்கிறது. ஆமென். உமது ஜனங்கள் உம்மில். ஆமென். ஆமென். உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நான் சொல்றேன், நீங்க விட்ட சந்தோஷத்தை இந்த மாசம் திரும்ப பெற போறீங்க. இழந்த ஆனந்தம் திரும்ப வருது. ஆமென்.